தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று சாய்ந்தமரது ரவுலத்து ஸாலிஹீன் அரபு கலா பீடத்தினுடைய 5வது பட்டமளிப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீட அரங்கிலே மிக சிறப்பாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுகளை கடல் கடந்து வாழுகின்ற எம் உறவுகள் நேரடியாக பார்க்க வேண்டும் எனும் உயரிய நோக்கத்துக்காக குரலற்ற மக்களின் குரல் முகநூல் தொலைக்காட்சிகளினுடைய முதல்வன் வியூகம் டிவி வழியாக இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து நிகழ்விலே உங்கள் மத்தியில் சிறப்புரை தருவதற்காக எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே சிறப்பு அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதியினுடைய முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைப்பாளர் அகில இலங்கை ஷூபிஷ பேரவையினுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி கலாநிதி அப்துல்லா நூரி அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனாம் நிகரில்லா அன்புடையவனாம் ஏக வல்லவனாம் அவனை போற்றுகிறேன் புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்களான சஹாபுகள் சஹாபா பெருமக்கள் ஷேகுமார்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் அதேபோல் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சகல பேர்களின் மீதும் என்னென்றும் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்னென்றும் உண்டாவதாக என்று கூறியதின் பின்னால் இந்த சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஃபவாஹிர் ஃபாசில் ஹஸ்ரத் அஸ்கர் அவர்களே, அதேபோல் இந்த இடத்தில் சிறப்பு அதிதியாக வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அத்தாவுல்லா சேர் அன்னவர்களே, அதேபோல் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, சாதாத்துமார்களே, என் முன்னால் இன்று பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய உலமாக்களே, அதேபோல் தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான இந்த நிகழ்வு, இது சந்தோஷமான ஒரு நிகழ்விலே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல வருட காலங்களாக 6-7 வருட காலங்களாக ஒரு இடத்திலே அமர்ந்து கால் மடித்து குர்ஆனுடைய கலையையும் ஹதீதுடைய கலைகளையும் அத்தனை ஷரீஅத்துடைய கலைகளை கற்று இந்த சந்தோஷமான இந்த நாளையிலே பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளையிலே அந்த உலமாக்களுக்கு இன்று நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த சிறப்பான இந்த நிகழ்வு பலவிதமான அறிவுரைகளை இந்த சபையிலே உலமாக்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லியிருப்பார்கள். அதே அடிப்படையில் நானும் சில வார்த்தைகளை உங்களிடத்திலே சொல்லி விடைபெறுவேன் என்ற ஆசையோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல் உலமா வரதத்துல் அம்பியா.
உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களின் அனந்தரக்காரர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உலமாக்கள் என்று சொன்னது அது யாரை குறித்து சொன்னார்கள்? உலமாக்கள் என்றால் ஆலிம்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்று ஏராளமான மதரசாக்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முன்னைய காலத்தில் நம்முடைய நாட்டிலே ஓரிரு மதரசாக்கள் தான் இருந்தது. ஆனால் இன்று எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு மதரசாக்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆலிம்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆலிம்களும் எப்படி ஆரிஃபுகளாக ஆக வேண்டும் என்ற வழிமுறையை ஒவ்வொரு மதரசாக்களிலேயும் படித்து கொடுக்கக்கூடிய ஆன்மீக கலை, சூஃபிச கலையை இது கட்டாயம் ஆரம்பத்தில் இருந்தே அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இன்று அப்படியாப்பட்ட நிலைமைகள், அந்த கலை சம்பந்தமான பாடத்திட்டங்கள் குறைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் காணுகின்றோம். எந்த அளவுக்கு ஃபிக்ஹ் சட்டங்களின் மீது, நஹ்வு, சர்ஃப் போன்ற கலைகளின் மீது முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதை விடவும் அந்த அளவுக்கு சூஃபிசத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி அறிவை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இருந்தால்தான் உலமாக்களாக பட்டம் பெற்று வெளியாகக்கூடியவர்களின் மூலம் எங்களுடைய மார்க்கத்துடைய உண்மையான யதார்த்தங்கள், ஆரம்ப காலத்திலே எப்படி மகான்கள் ஒவ்வொருத்தரும் ஆலிம்களாக இருந்து, ஆரிவுகளாக இருந்துதான் இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாட்டுகளிலேயும் சேவை செய்து இந்த இஸ்லாத்தையும் ஆன்மீகத்தையும் வளர்த்திருக்கின்றார்கள். நாம் வெளிரங்கமான ஷரீஅத்துடைய கல்வியை கற்று ஆக வேண்டும். குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, ஃபிக்ஹ் சட்டங்களை கட்டாயம் நாம் படித்தே ஆக வேண்டும். அதையும் விட முக்கியம், அதனுடைய யதார்த்தத்தையும் புரிந்து ஆக வேண்டும். அதனுடைய உண்மை யதார்த்தத்தை புரிந்து ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மதரசாக்களிலேயும் ஆரம்ப கட்டத்திலிருந்து தஸவ்வூஃபுடைய ஷேகுக்கும் முரீதுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, இறைவனுக்கும் எங்களுக்கும் மத்தியில் நாம் எப்பொழுது எங்களிடத்திலே ஆன்மீக உச்சநிலைகளை அடைய வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன, இவைகளை சொல்லிக் கொடுத்து அங்கேயே மதரசாவுடைய காலப்பகுதியிலே அதை தொட்டு காட்டி அவர்கள் ஆலிம்களாக வெளியானதுக்கு பின்னால் இந்த துறையிலே முழுமையாக ஈடுபட்டு செயல்படக்கூடியவர்களாக ஆகுவார்கள். ஆகவே ஏன் அருமை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை அச்சம் உள்ளவர்களாக, அவனை உண்மையான முறையிலே அறிந்தவர்களாக, அறிந்து வணங்கக்கூடியவர்களாக, நாம் எம்மிலேயே அத்தனையும் இறைவனுடைய ரகசியங்களை புரிந்தவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக, அவன் மீது உண்மையான அன்பு காதல் கொண்டவர்களாக நாம் வாழும் பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே பாவங்கள், எண்ணங்கள், கெட்ட செயல்கள் வராது, அதை தடுக்கும். இப்பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய நினைவு மாத்திரம் எங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய எண்ணங்கள் அப்படி தரிபடும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயுஅல்லிமுகுமுல்லாஹ், எமக்கு ஆசானாக அல்லாஹ்வே அமைகிறான், அவனை எமக்கு அத்தனையும் கற்றுத்தருகிறான். நாம் வெளிரங்கத்திலேயே படிக்கக்கூடிய அறிவுகள், இதை எப்படியும் நாம் படித்துக் கொள்ள முடியும், யாரிடமும் சென்று படித்துக் கொள்ள முடியும். ஆனால் இறைவன் கற்றுத்தரக்கூடிய அறிவுகள், அந்த ஞான அறிவுகள் நாம் வெளிரங்கத்திலே கற்று எவ்வளவு தான் கற்று தேர்ச்சி பெற்றாலும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அறிவுகளை தரக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அந்த யதார்த்தமான அறிவு, இதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அதற்கு நாம் தகுதியானவர்களாக ஆகும் பொழுதுதான் அதை எம்மிடத்திலே ஊட்டெடுக்கும். அதற்குரிய வழிமுறைகளை நாம் கற்றறிந்தேதான் ஆக வேண்டும்.
உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட பெரும் கொண்ட ஆலிம்களாக இருந்தாலும், ஆனால் அதனுடைய யதார்த்தங்களை அறிவுகளாக ஆகும் பொழுதுதான் இறைவனிடத்திலே நாம் சிறந்தவர்களாக ஆக முடியும். நாம் ஒவ்வொருத்தரும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், நாம் இன்று கொண்டாடி வரக்கூடிய பெரும் கொண்ட மகான்களை எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு மகான்களும் ஆலிம்களாக இருந்திருக்கின்றார்கள், ஆனால் பெரும் அறிவுகளாக இருந்திருக்கின்றார்கள். அதே போல சில வலிமார்களை எடுத்து பார்த்தோமே, ஆனால் அவர்கள் ஆலிம்களாக ஒரு மதரசாவிலே சென்று கற்றறிந்தவர்களாக இல்லை, பெரும் கொண்ட அறிவுகளாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் பெரும் கொண்ட மகான்கள், பெரும் கொண்ட ஆலிம்கள் அவர்களிடத்திலே பையத்து பெற்று பயிற்சி எடுத்து அவர்களும் அறிவுகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அறிவுக்கு, இந்த தத்துவத்துக்கு, இந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் கட்டாயமாக சூஃபிச வழியில், ஆன்மீக பாதையில் ஒரு ஷேகை கண்டறிந்து அந்த ஷேகுடைய கரத்தை பிடித்து நாம் அந்த பக்குவத்திலே சென்றால் தான் அந்த நிலைமைக்கு வர முடியுமே தவிர, அதற்கு மாற்றமான வழியில் நாம் எப்படித்தான் சென்றாலும் நிச்சயம் வர முடியாது என்பதுதான் எமக்கு குர்ஆனும் ஹதீஸும் வலிமார்களுடைய அகமியமும் சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆலிம்களாக வெளியாகக்கூடிய ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக தனக்கொரு ஷேகு தேவை என்று அந்த ஹவாவிலே, அந்த ஆசையிலே பாடுபட்டு ஒரு முரப்பியான காமிலான ஷேகை கரம் பிடித்து அதற்கு பின்னால் செல்லக்கூடிய வழியில் நாம் இப்பொழுது இந்த 7 வருட காலம் படித்ததனுடைய அறிவுகள் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட பலவிதமான தத்துவம் வாய்ந்த ரகசியம் நிறைந்த அறிவுகள் எம்மிடத்திலே ஞானங்கள் உதிப்பதற்கும் அதை எம்முள்ளே நாம் கண்டுகொள்வதற்கும் வழி, ஒரே வழி இதிலே தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே கியாம நாள் வரைக்கும் காமிலான முரப்பியான ஷேகுமார்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அது அந்த காலத்திலேயே முடிந்துவிட்டது என்று சொல்லுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது சகோதரர்களே. கியாம நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா அப்படித்தான் அமைத்திருக்கிறான். ஆனால் தேடி பிடிப்பதும் கண்டு அறிவதும் எங்களிலே இருக்கின்ற தேடலாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது அந்த நோக்கத்தின் பிரகாரம் நாம் பாடுபடும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்குள்ள வழிகளை எமக்கு திறந்து தந்தே தான் ஆகுவான். ஆகவே உலகத்திலே நாம் வெளிரங்கமான எந்த அறிவை படித்தாலும் அந்த அறிவுடைய பலன் எங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டு அது மக்களுக்கு மத்தியிலே சென்று எங்களின் மூலமாக 4 பேர் நேர் வழிபட்டு அவர்களும் இந்த உண்மையை புரிய வேண்டும் என்றால், நாம் சொல்லக்கூடிய கருத்து அவங்களுடைய உள்ளங்களிலே யதார்த்தமாக சென்று அவர்களுடைய உள்ளங்களில் இருக்குகின்ற காலம் கொண்டிருக்கின்ற பாவங்கள் அவருடைய உள்ளங்களில் இருந்து அவைகள் நீக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே உதிக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுடைய, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது மிகவும் அது பலனுள்ளதாக அது செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் கட்டாயமாக ஒரு ஷேகை கரம் பிடித்து ஆன்மீக பலங்களை எம்மிலேயே நாம் அதிகமாக்கி கொண்டு அந்த வழியில் நாம் எம்முடைய தீனுடைய பிரச்சாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக எங்களின் மூலமாக, இந்த ஆலிம்களின் மூலமாக, நல்லோர்களின் மூலமாக இந்த நல்வழி தொடர்ந்து கொண்டே இருக்கும், நேர்வழி கிடைத்து கொண்டே இருக்கும். அது அத்தனை பேருக்கும் பிரயோஜனமுள்ளதாக அமைந்து கொண்டே இருக்கும். ஆகவே இன்றைய இந்த நாளையிலே நாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், எம்முடைய நாட்டிலே நாம் அந்த உண்மையான யதார்த்தங்களை புரிந்து இறை வணக்கத்திலே ஈடுபடுவதற்கு குர்ஆனுடைய ரகசியத்தை கட்டாயமாக நாம் கண்டறிந்து அவைகளை எம்மிடத்திலே பலன் காண வேண்டும் என்று சொன்னால், நாம் சூஃபிச வழியில், தரீக்கா வழியில் சென்றே ஆக வேண்டும். அப்படி சென்றால்தான் எமக்கு அவைகளுடைய பிரயோஜனம் கிடைத்து கொண்டிருக்கும். ஆகவே நாம் படித்த படிப்பின் மூலமாக, நாம் கற்ற அறிவின் மூலமாக நாமும் பலம் பெற்று அடுத்தவர்களுக்கும் அதன் பலம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு எப்பொழுதும் நாம் வாழ
வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் ஆண்டவன் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதியினுடைய முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இணைப்பாளர்